ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த மசோதாவை எதிர்த்து இன்று தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த திருத்த மசோதாவில் உள்நோக்கம் உள்ளது அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழும் நாடு இந்திய நாடு. ஆனால் ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு விதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது. எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை திட்டுகிறார்கள். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமானது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக அமைந்துள்ளதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதற்கான தீர்மானத்தை இம்மாமன்றத்தில் நான் முன்மொழிய இருக்கிறேன் என்பதை முன்னுரையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய ஒன்றிய பாஜக கூட்டணி அரசு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முன்வரவினை கடந்த 8/8/2024 அன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. வக்ஃப் நிர்வாகத்தில் அரசின் தலையீட்டை ஆதரிப்பதாகவும் மத உரிமைகளை பாதிப்பதாகவும் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்கள் இருந்ததால் அதனை திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கடுமையாக எதிர்த்தோம். எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு இதனை அனுப்பினார்கள். இந்த சட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன்.